முதல்வர் என் குருநாதர் மு மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்றைக்கி ரிஷப ராசிக்கு குரு அதிசாரத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று 11ஆம் இடத்தை பார்த்துருக்காருங்க. தன்னோட வீட்டை தான் திரும்பி பார்த்துருக்காரு. அதனால் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்னம் நல்ல லக்னமாக மாட்டி குரு ஃபேவராக இருந்துட்டாருன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு பயணங்கள், லாப மேன்மைகள், உயர் பதவிகள், விவசாயம், போர் போடுதல், முக்கியமான சில நல்ல உயர்வு முன்னேற்றத்தை குரு கொடுப்பாருங்க. ஆனால் 8க்கு 8ஆம் இடத்துல கெட்டுறதுனால 8ஆம் இடம் இது வரைக்கும் இருந்த 8ஆம் இட ஆதிபத்தியத்தை விட்டு கொடுத்துட்டு 11ஆம் இட ஆதிபத்தியை கெட்டியாக அவர் பிடிச்சிக்குவார். அப்போ 11ஆம் இட லாப மேன்மைகள் நல்ல முறையாக இயங்குங்க. லக்னத்துக்கு குரு ஃபேவராக இருக்கணும், நல்லவராக இருக்கணும். பாவரோ பகைவரோ வந்தார் அப்புறம் தப்பாகி போயிருங்க. ரிஷபராசிக்கு ஏற்கனவே லாபத்தில் தான் சனி உட்காந்துருக்காரு. அதனால் லாபத்தில் சனி உட்காந்து சனியை குரு பார்த்துட்டார். அதனால் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்குங்க. தைரியமாக இருங்க. வணக்கம்.